காவிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான பல ஆண்டுகால பிரச்சனை. இதில் தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவெடுத்திருக்காங்க. எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டி இருக்காங்க. எதிர்கட்சிகளை சமாளித்து வந்துட்டு இருந்திருக்காங்க. கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் பிரம்மகிரி அப்படிங்கிற மலையில் தலைக்காவிரி அந்த பகுதியில் தொடங்குற இந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டில் தருமபுரி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லையும் பாண்டிச்சேரியில் காரைக்கால்லையும் டிராவல் பண்ணுது. கடைசியில் வங்கக்கடல்ல கலக்குது. சுமாரா ஒரு 800 கிலோமீட்டர் நீளமுடைய காவிரி ஆறு ஒரு அதிகபட்சமா ஒரு 350 கிலோமீட்டருக்குள்ள தான் கர்நாடகாவில் பாயுது. மீதி எல்லாமே தமிழ்நாட்டிலையும் காரைக்கால்லையும் தான் பாயுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் காவிரி ஆற்றினுடைய தேவை அதனுடைய நீர் தேவை தமிழ்நாட்டில் தான் அதிகம். மத்தியிலும் சரி மாநிலங்கள்லையும் சரி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீர் தேவை அதிகமாக இருக்கும்போது, அதாவது வறட்சி காலங்களில் தண்ணீர் திறக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதே நேரத்தில் மழை அதிகமாக பெஞ்சு அணைகளில் தண்ணீர் நிரம்பும் பொழுது அணையை திறந்து விட்டுறாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒருவேளை கர்நாடகாவில் அதிகமாக மழை பெஞ்சிருந்ததுன்னா கர்நாடகா காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே வெள்ளம் அதிகமாக வந்துடும் சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இது நாள் வரைக்கும் இயற்கையாக பார்த்து இந்த பிரச்சனையை இரு மாநிலங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு இருக்கு. ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகளோட ஆட்சிக்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக விவகாரத்தை, அதாவது காவிரி பிரச்சனை எப்படி கையில் எடுக்க போகிறார் அப்படின்னு பல தரப்பிலும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை நேரில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முயற்சி பண்றாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிளான் கேன்சல் ஆயிடுது. இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகளும் இந்த மாதிரி முதலமைச்சர் போயிட்டு அங்க கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக காவிரியில் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் இது நாள் வரையிலும் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சிகளைப் போலவே காவிரி பிரச்சனையை அரசியல் கூட்டணியோட லிங்க் பண்ணி ஒரு அரசியல்வாதியுடைய கண்ணோட்டம் அளவுக்கு தான் இவர் யோசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதல பாதாளத்துக்கு சென்று விட்ட காங்கிரஸ் கட்சி திமுகவோட தயவால தான் 5 சீட்டு வின் பண்ணாங்க. அவங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி உங்களுடைய தாவேகா கூட்டணியில சேரும்பொழுது அவங்களுக்கு 2 அமைச்சர் பதவியை கொடுக்குறீங்க. அப்படியே கட் பண்ணா கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் பண்ணாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு காவிரியில தண்ணீரை திறந்து விடலைன்னா காங்கிரஸுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களையும் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களையும் ரிசைன் பண்ண வச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ரியல் பாலிட்டிஷியன்லேயே ஒரு ஹீரோவா தெரிஞ்சிருப்பீங்க. அதை விட்டுட்டு நாட்களை கடத்துறது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லாம உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லாம ஒரு விதமான சைலண்ட் மோட் ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணதாலேயோ என்னவோ இயற்கையா பார்த்து மழையை வர வச்சிருச்சு. கர்நாடகாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி இது ஒரு தற்காலிக சொல்யூஷன் தான். நிரந்தரமான ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா மழைக்காலங்களில் எப்படி அணைகள் நிரம்பும் போது உபரி நீரை திறந்து விடுறாங்களோ அந்த மாதிரி கோடை காலங்கள்லையும் இருக்கிற நீரை இரு மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சி, கொள்கை, கூட்டணி இது எல்லாம் விட்டுட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சி பண்ணணும். அதுதான் விஜய் அவர்கள் ட்ரை பண்ணாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம். லெட்ஸ் பி ஹோப். தேங்க்யூ.